உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பார்க்கலாம். அதுக்கு 6 பல்லாரி, 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கலாம். அது சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, அதில் 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, கொஞ்சமாக உடச்ச முந்திரி எல்லாம் போட்டு நல்லா கலர் மாறட்டும். கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா அதுவும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு, அப்புறம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து சின்னதாக இருந்தனால நான் 6 எடுத்தேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க, அதுவே போதுமான அளவு. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வெங்காயம், அந்த சின்ன சைஸ் வெங்காயமே 2 பல்லாரி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காய பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா மிளகாத்தூள் தனியாக, தனியாத்தூள் தனியாக, மஞ்சத்தூள் தனியாக சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா கொதித்து வரும். மசாலா கலர்லாம் தெரியும். எனக்கு மசாலாவோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கேசரி பவுட்ரு கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 முட்டையை ஒரு கிண்ணத்தில் தனித்தனியாக உடச்சி வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடையாமல் அப்படியே முழுசாக வரும். இப்படி தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வெந்து அதை அப்படியே மெதுவாக உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வைங்க, வெந்திருக்கும். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா அருமையான முட்டை குழம்பு ரெடி.